கடையில் யாராவது இருக்கீங்களா? உங்களுக்கு என்ன வேணும்? உள்ள வாங்க. நம்ம வீடுகளில் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா 24 மணி இந்த மாதிரி கார்ட்டூன் மூவிஸ் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அது டிவியாக இருக்கலாம், மொபைலாக இருக்கலாம், லேப்டாப்பாக இருக்கலாம், எது கிடைக்கும் எல்லாத்துலேயும் கார்ட்டூன் மூவிஸ் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி கார்ட்டூன் மூவிஸை நம்ம ஈஸியாக மேக் பண்ண முடியுமானா கண்டிப்பாக ஈஸியாக மேக் பண்ண முடியும். அது எப்படி மேக் பண்ணலாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் ராஜசேகர் டெக்மாஸ்லேருந்து. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானோட. அந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்த போகிறது ஒரு ஆப் தான். அந்த ஆப் பார்த்தீங்கன்னா TWEEN GRAFT சொல்லி இந்த ஆப் தான். இந்த ஆப் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், தேவையான டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இமெயில் ஐடியோ இல்லை ஜிமெயில், ஃபேஸ்புக் ஏதாவது கூட லாகின் பண்ண வேண்டியிருக்கும். லாகின் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணுறேன். இப்படி தான் வரும். இதுக்குள்ளே போச்சு அப்படின்னாலுமே இன்பில்டாக இருக்கக்கூடிய மூவிஸ் வந்து உங்களுக்கு பஃபர் ஆகும். இருக்கு இல்லையா, இன்பில்டாக இருக்கக்கூடிய மூவிஸ் வந்து பஃபர் ஆகி லோட் ஆகுது. பட் நமக்கு இன்பில்டாக இருக்கக்கூடிய மூவிஸை பார்க்கறனால நீங்கள் இப்படி ஸ்வைப் பண்ணி பார்த்துக்கலாம். ஒவ்வொன்றா மூவி உங்களுக்கு வந்து லோட் ஆகி வரும். இப்போ நான் மூவி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நடுவில் இருக்கு இல்லையா, இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் தான் நீங்கள் மூவி ரெடி பண்ணுறக்கூடிய தேவையான எல்லா விஷயமும் கொடுத்துருப்பாங்க. பேக்ரவுண்ட் கேரக்டர்ஸ் எல்லாமே இதில் தான் இருக்கும். இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன மூவிக்கு என்னென்ன கேரக்டர் வேணுமோ நீங்கள் அந்த கேரக்டர் எல்லாமே சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்தோம்னா பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பேக்ரவுண்டில் எங்கே வச்சு நடக்குது, அதுக்கு உங்களுக்கு என்ன பேக்ரவுண்டுமோ அந்த பேக்ரவுண்ட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் கொடுத்துருக்காங்க, ஜிப் கொடுத்துருக்காங்க. உங்கள் ஃபோன் மெமரியில் தான் நீங்கள் ஃபோட்டோஸ் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸோ ஜிப்பே நீங்கள் இன்பில் பண்ண உள்ளே கொண்டு வர நினச்சிங்கன்னா கொண்டு வந்துக்கலாம். அந்த இடத்துல ஃபைல் வந்துருச்சு. அது மாதிரி டெக்ஸ்ட்டை தான் நீங்கள் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பேக்ரவுண்ட் மியூசிக் ஏதாவது கொடுக்கணுனாலும் சரி, சவுண்ட் எஃபெக்ட்டை மாற்றினாலும் சரி மாற்றிக்கலாம். நான் ஒரு சிம்பிளாக ஒரு மூவி ஒன்று கிரியேட் பண்ணி காட்டுறேன். அதுக்கு தகுந்த மாதிரி பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் அந்த இடத்துல கிச்சன் சூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு 2 ஆடு பார்க்க சொல்லுவாங்க, இல்லை 2 காயின் கொடுக்க சொல்லுவாங்க. இப்படி ஆல்ரெடி நீங்கள் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு 50 காயின் ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போதான் 2 ஆட் பார்த்துக்கலாம். மற்ற ஆப் மாதிரி காசு கொடுத்தா வாங்கணுங்க அவசியம் இருக்காது. நான் 2 ஆட் பார்த்துக்கிறேன். இட் இஸ் ஒரு லக்கி டே. ஆடு ஃபெயில் ஆகிடுச்சு, என்ஜாய் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் சொல்லி உங்களுக்கு பேக்ரவுண்ட் ஆட் ஆகிடுச்சு, அந்த வந்துருச்சு. இப்போ இதில் வந்து அம்மாவும் 2 குழந்தைங்களும் பேசிக்கிற மாதிரி ஒரு இன்சிடென்ட் தான் நான் உங்களுக்கு மேக் பண்ண போகிறேன். அதுக்கு அம்மா செலக்ட் பண்ணணும். கேரக்டரில் போய் அம்மா மாதிரி யார் இருப்பாங்களோ அவங்கள பார்த்து செலக்ட் பண்ணிக்குவோம். இந்த அம்மா நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். 2 காயின் கொடுத்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த அம்மா வேலை பார்க்குற மாதிரி நீங்கள் சீன் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஹாப்பி மூடில் இருக்கிற மாதிரி காமிச்சிக்கலாம். மூடு கொடுத்துருக்காங்க, என்னென்ன மூடில் வேணுமோ காமிச்சிக்கலாம். ஹாப்பி மூடில் இருக்கிற மாதிரி நான் காமிச்சிருக்கேன். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உங்கள் கிச்சனில் ஒரு ஜாலியாக ஒரு பாட்டு பாடிட்டு சமைக்கிற மாதிரி. அதுக்கு நீங்கள் வாய்ஸ் கொடுக்கணும் இல்லையா. மேலே பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு மேலே ஒரு மைக் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வாய்ஸ் ஆட் ஆயிரும். இது ஃபஸ்ட் ஃப்ரேம். லா 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 வாய்ஸ் வந்து உங்களுக்கு சேவ் ஆகிடுச்சு. இது ஃபஸ்ட் ஃப்ரேம் முடிஞ்சிச்சு. அடுத்த ஃப்ரேமில் உள்ள ஒரு பையனோ இல்லை பொண்ணோ வர மாதிரி காட்டிக்கலாம். நான் இருக்குல்லையா, அந்த நிக்கின்னு ஒரு பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணை கொண்டு வந்துடுறேன். பொண்ணுனால கொஞ்சம் சின்ன உருவமாக்கணும், சின்ன உருவமாக்கிக்கோங்க. நீங்கள் இப்படி எந்த சைடில் மூவ் பண்ணாலும் அவங்க பெண்ட் பண்ணணுமா, இல்லை கையை தூக்கணுமா, காலை தூக்கணுமா, அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் மூவ் பண்ணிக்கிறேன் கிச்சனுக்குள்ளே வர மாதிரி. நார்மல் மூடில் வராங்க, மூடு கொடுத்துக்கலாம். இப்போ அவங்க பேசுகிற மாதிரி செகண்ட் ஃப்ரேமில் அவங்க பேசுகிற மாதிரி. குட் மார்னிங் அம்மா. அம்மா ஒரு டம்ளர் காஃபி தான். ஏன் குட் மார்னிங் அம்மா. அம்மா ஒரு டம்ளர் காஃபி தான். ஏன் இப்போ செகண்ட் ஃப்ரேம் ஆட் ஆயிடுச்சு. நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். குட் மார்னிங் அம்மா. அம்மா ஒரு டம்ளர் காஃபி தான். ஏன் இப்போ அடுத்த ஃப்ரேம் நான் ஆட் பண்ண போகிறேன். அந்த அம்மா திரும்பி பார்த்து பதில் பேசுகிற மாதிரி. குட் மார்னிங்டா செல்லம், நல்லா தூங்குனீங்களா நைட்டு? காஃபி கேட்குறீங்களே, ப்ரெஸ் பண்ணிட்டீங்களா?
இது 3ஆவது ஃப்ரேமில் ஆட் பண்ணிட்டேன். 4ஆவது ஃப்ரேம் ஆட் பண்ணுறேன். அதுக்கு அந்த பொண்ணு பால் சொல்கிற மாதிரி, நல்லா தூங்குனேம்மா, நீ காஃபி கொடுமா, நான் காஃபி குடிச்சிட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். குட் மார்னிங் அம்மா. அம்மா ஒரு டம்ளர் காஃபி தாயேன். குட் மார்னிங் டாச்சலா. நல்லா தூங்குனீங்களா நைட்டு? காஃபி கேட்குறீங்களே, ப்ரெஸ் பண்ணிட்டீங்களா? நல்லா தூங்குனேம்மா, நீ காஃபி கொடுமா, நான் காஃபி குடிச்சிட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். 4 ஃப்ரேம் ஆயிடுச்சு. இது நடந்துட்டு இருக்கும்போதே பையன் உள்ளே வர மாதிரி காட்டுவோம். அடுத்த ஃப்ரேம், பையன் உள்ளே வராரு. இப்போ பையன் பேசுகிறாரு. பையனும் அதே மாதிரி காஃபி கேட்குறாரு. அம்மா எனக்கும் காஃபி கொடுமா, டைம் ஆகுதுல்ல. அடுத்த ஃப்ரேமில் அம்மா இவங்க 2 பேருக்கும் சேர்த்து பதில் சொல்ல போகிறாங்க. 2 பேரும் போய் ப்ரெஸ் பண்ணிட்டு வந்தா தான் காஃபி. அம்மா டிஃபன் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன், தொந்தரவு பண்ணாமல் போய் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு காஃபி ரெடியாக இருக்கும், போயிட்டு வாங்க தங்கங்களா. இப்போ நம்ம க்ரியேட் பண்ண ஃப்ரேம் எல்லாத்தையும் ப்ளே பண்ணி பார்க்கலாம். குட் மார்னிங் அம்மா. அம்மா ஒரு டம்ளர் காஃபி தாயேன். குட் மார்னிங் டாச்சலா. நல்லா தூங்குனீங்களா நைட்டு? காஃபி கேட்குறீங்களே, ப்ரெஸ் பண்ணிட்டீங்களா? நல்லா தூங்குனேம்மா, நீ காஃபி கொடுமா, நான் காஃபி குடிச்சிட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அம்மா எனக்கு காஃபி கொடுமா, டைம் ஆகுதுல்ல. 2 பேரும் போய் ப்ரெஸ் பண்ணிட்டு வந்தா தான் காஃபி. அம்மா டிஃபன் ரெடி பண்ணிட்டு இருக்கேன், தொந்தரவு பண்ணாமல் போய் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு காஃபி ரெடியாக இருக்கும், போயிட்டு வாங்க தங்கங்களா. இவ்வளோ தான். நான் அந்த 6 ஃப்ரேம் கொடுத்து ஒரு சிம்பிளாக மூவி கிரியேட் பண்ணியிருக்கேன். இது ஒரு 40 செகண்ட் தான் வருது. நீங்கள் 4 மணி நேரத்துக்கு கூட அந்த மாதிரி மூவி கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் கதை நல்லா எழுதுவீங்க, உங்களுக்கு ஸ்கிரிப்ட் தெரியும் அப்படின்னா நீங்கள் சூப்பராகவே இந்த மாதிரி ஒரு கார்ட்டூன் மூவி வந்து மேக் பண்ணிக்கலாம். நீங்கள் மேக் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா மேலே போய் சேவ் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ஆட் டைட்டில்ஸ் கேட்கும். நான் மூவினே கொடுக்குறேன், மை மூவின்னு இருக்குது, நான் அதே எடுத்துக்கிறேன். தமிழ் கொடுத்துட்டேன், ஃபன்னின்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைலில் வந்து சேவ் ஆகிடும். சேவ் ஆகுது உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், சேவிங் மூவின்னு சொல்லி. இந்த மாதிரி நீங்கள் முழு மூவி எவ்வளோ டைம் உங்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுத முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதி ஒரு மூவி மேக் பண்ணி இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் டிவி லேப்டாப்களோட நீங்கள் போட்டு பார்க்கலாம், குழந்தைங்களுக்கு காட்டலாம். ஒரு நீங்கள் பெரியவங்களா நீங்கள் மேக் பண்ணிங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு கூட அம்மா மேக் பண்ண மூவி, அப்பா மேக் பண்ண மூவின்னு சொல்லி நீங்கள் போட்டு காட்டலாம். ரொம்ப சூப்பராக ரொம்ப ஈஸியாகவே மேக் பண்ணிக்கலாம். நான் என் ஃபோனில் மெமரி கார்டு ஆப்ஷன் வந்துட்டேன். இந்த இருக்குல்ல ட்வீன் கிராஃப்ட்னு சொல்லி அவங்க ஃபோல்டரே இருக்குது. அதை க்ரியேட் பண்ணிங்கன்னா இதில் நம்ம க்ரியேட் பண்ண வீடியோஸ் தான் இருக்குது இருக்குல்ல. இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துக்கு நம்புகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்திக்கங்க. கமெண்ட் செக்ஷன்லேயும் உங்களுக்கு எப்படி பிடிச்சது, என்னென்ன கேரக்டர் வச்சு நீங்கள் உருவாக்குனீங்க தகவலையும் கீழே தெரிவிங்க. அதை பார்க்குறவங்க கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மீண்டும் ஒரு நல்லதோடு சந்திக்க வரைக்கும் நான் ராஜசேகர். நன்றி.